டைரக்ஷன்ல ஐங்கரன் மூவிஸ் ப்ரொடக்ஷன்ல விஜய் நயன்தாரா உள்ளிட்ட பலர் நடிச்ச வில்லு திரைப்படத்தை தான் இன்னைக்கு ஹாஸ்டேஸ் பண்ண போறோம். இது விமன் சினிமா. நான் உங்கள் பாரதி. ஒரு காட்சியில ஜானவி என்ன பண்ணிடுவாங்க, புகழ் அவர்களை அடிக்கிறதுக்காக நிறைய ஆளுங்களை வந்து செட் பண்ணிடுவாங்க. ஆனால் அங்கே அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானவி செட் பண்ண ஆளுங்க தான். புகழ் அவங்கள பயங்கரமாக பிடிச்சி அடிச்சிருவாங்க. ஆனால் இங்கே வந்து ஜானவி கிட்ட அவங்க எல்லாரும் என்ன பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னு பயங்கரமாக ஒரு ஆக்டிங்கை போடுவோம். அப்படி ஒரு சீன் வரும். அந்த சீனில் புகழ் ஜானவி கதாபாத்திரத்தை தொடுவாங்க. அப்போ அந்த டச் ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா ஜானவி கிட்ட பர்மிஷனே வாங்காமல் அவங்கள டச் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அது இருக்குது. அண்ட் அந்த காட்சியில் நிறைய செக்ஸியஸ் ஜோக்ஸுமே புகழ் வந்து பேசிப்பார். இந்த மாதிரியான செக்ஸியஸ் ஜோக்ஸும் அந்த ராங்கான டச்சஸ் எல்லாமே அந்த சீனில் இருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்தில் டேடி மம்மி வீட்டில் இல்லைன்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கில் டான்ஸ் ஆடக்கூடிய பெண்களை இந்த படத்தில் கவர்ச்சி பொருளாக காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு படத்தில் ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஹீரோக்கு எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதே அளவுக்கு ரெஸ்பெக்ட் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு படத்தில் கொடுக்கணும். இந்த படத்தில் ஹீரோயினுக்கான ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா ஹீரோயினோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் சீனில் ஹீரோயினுக்கு வச்ச ஷார்ட்ஸ் ஆகட்டும், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்கள அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. அண்ட் இன்னொரு சீன், வடிவேலு அவர்கள் வந்து போய் கிணத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. அந்த கிணத்துலேருந்து புகழும் ஜான்வி 2 பேர் வந்து வடிவேலு தூக்குவாங்க. அப்பவுமே ஜான்விக்கு வைக்கப்பட்ட ஷார்ட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே அவங்கள அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின்ஸையும் இந்த படத்தில் அப்ஜெக்டிஃபை பண்ணியிருக்கிறதுனால அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துடைய ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் ஒயிட் ஸ்கின் டோன் உள்ள ஹீரோயினாக போட்டால் தான் படம் ஓடும் அப்படிங்கிற முட்டாள்தனமான முடிவுகளை இந்த படத்துலேயும் தான் எடுத்திருக்காங்க. ஹீரோயின் வந்து ஒயிட் ஸ்கின் டோன் உள்ளவங்க. அடுத்ததான் இந்த படத்தில் ஒரு 2 முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது. கீதா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரஞ்சிதா, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன கேரக்டர் பண்ணுறாங்கன்னா, புகழுக்கு அம்மாவா, ஒருத்தங்க வளர்ப்பு தாயாக இருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து பெற்றவங்களா இருக்காங்க. இதில் ரஞ்சிதா கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து ஒரு கருப்பு நிற பெண். அவங்களுக்கு படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ கருப்பு நிற பெண்ணை இந்த படத்தில் காஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு அந்த கதாபாத்திரத்துக்குரிய முக்கியத்துவமும் இந்த படத்தில் இருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. படத்துல புகழ் அவர்களுடைய அம்மா கதாபாத்திரத்துல ரஞ்சிதா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. ரஞ்சிதா அவர்களுடைய கணவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸரா இருப்பாங்க. அவங்க ஆயுத கடத்தல்ல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வில்லன் குரூப்ஸ் வந்து கொன்றுவாங்க. அடுத்ததா என்ன ஆகும்னா, தேச துரோகியின் மனைவி அப்படின்னு ரஞ்சிதா அவர்களுடைய நெத்தியில வந்து எழுதி ஒரு தப்பான பழிய வில்லன் குரூப்ஸ் வந்து அவங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. இவ்வளவு அநியாயம் தன்னுடைய கணவனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மனைவி அந்த வில்லன் கேங்கை எதிர்த்து ஒண்ணுமே பண்ணலை. அவங்கள எதிர்த்து எந்த ஒரு முயற்சியுமே அவங்க வந்து முன்னெடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா ஒரு கோயிலுக்கு கீழே உட்காந்து அழுதுகிட்டே தன்னுடைய பையன் வருவான், தன்னுடைய பையன் வந்து வில்லன்ஸ் எல்லாத்தையும் கொல்லுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க பையன் ரொம்ப சின்ன பையன். அந்த பையன் வளர்ந்து வந்து வில்லன்ஸை கொல்லுவான் அப்படின்னு ஒரு பெண் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ எந்த ஒரு முயற்சியுமே முன்னெடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ ஒரு பெண், அவ ஒரு வீக்கர் செக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டை இந்த படத்துலையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா ஹீரோயினை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னாலே மேக்சிமம் எல்லா படத்துலையும் ஹீரோயினோடைய கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி இருக்குன்னா, அவள் அறிவில்லாத பொண்ணு, அவளுக்கு யோசிக்க தெரியாத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்கும். இந்த படத்துலையும் அதே மாதிரி கேரக்டர் ஸ்கெட்ச் தான் நயன்தாராக்கு இருக்கு. அடுத்ததா குளத்துல பெண்கள் எல்லாரும் குளிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில பெண்களே ஹீரோயின் ஜானவியோட உடம்ப ஒரு கட்டையோட கம்பேர் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட். ஸோ இந்த மாதிரி பல ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்ல சீன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. படத்துல வர கதாநாயகி கதைக்கு தேவையான ஒரு கதாபாத்திரமா இருக்காங்களா, இல்லை ஹீரோக்கான ஒரு ஜோடியா மட்டும்தான் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த படத்தோடைய கதையில் ஹீரோயின் அப்படிங்கிற அந்த கேரக்டரை எடுத்துட்டா கதை நகராது. ஏன்னா
ஹீரோயின் வந்து வில்லனான ஜேடியோட பொண்ணா இருக்காங்க. அவங்கள மீட் பண்றதுக்காக தான் புகழ் வந்து இவங்களை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ். அடுத்ததா புகழ் வந்து அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜான்வி போய் அவங்க அம்மாட்ட கேட்கும்போது தான் இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸே ஓப்பன் ஆகுது. ஸோ ஹீரோயினுக்கு இந்த படத்தில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதனால ஸ்பேஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 1. ஓவரால் வில்லு மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 2 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.